அருமை தம்பி திருமுருகன் அவர்கள் ஒரு பிஹெச்டி பட்டத்துக்குரியதே பேசிவிட்டார். எத்தனை முதியோர்கள் இருக்கு, அதில் தாய்மார்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டார். அதுக்கு முன்னாடி மந்திரிகுமாரி படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு, வாராய் நீ வாராய்ங்கிறது. அவன் கொலை செய்ய போறாங்கிறத பாட்டில் சொல்லுவான், கொலை செய்ய போறாங்கிறத பாட்டில் சொல்லுவான். புலியினை தொடர்ந்து புலிமான் நீ ஏ வாராய்னு கூப்பிடுவான். நான் புலி, உன்னைய கூட்டிட்டு போறேன், நீ புள்ளிமான், உன்னைய வேட்டையாட போறேன்னு சொல்லி தான் கூட்டிட்டு போவான். பாட்டே அப்படிதான் எழுதியிருப்பார் மருதகாசி. அதனால அது ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றாகிய குண்டலகேசி கதை. அந்த குண்டலகேசி கதையை தான் கருணாநிதி உள்ளுக்குள்ள புகுத்தி அந்த படமாக கொண்டு வந்திருப்பார். அதனால அந்த பாட்டை எடுத்து சொன்னார். அவன் அப்புறம் பாட்டு புரியவே இல்லைன்னாரு. அது பாட்டே இல்லை, பாட்டு புரியலைன்னு சொன்னார். அது பாட்டே கிடையாது, உரைநடையை வெட்டி போட்டிருக்காங்க. அதுக்கு பேர் அவங்களா பாட்டுன்னு வச்சிருக்காங்க, அவைகள் பாடல்களே இல்லை. அது இன்னொன்று சொன்னார், 140 கோழி தவறி போச்சுன்னு சொன்னார். அதில் அளவு சொல்கிறார். கோழிகள் மட்டும் இல்லை, நம்மளே கொஞ்சம் கூடுதலான சத்தம் கேட்டால் நம்ம காதுக்கு ஒரு மாதிரி நாராசமாக தெரியும். ஏய் நிப்பாட்டா என்னடா போடுற அப்படின்னு கேட்போம். ஏன்னா எதுவாக இருந்தாலும் அளவுதான், எதுவாக இருந்தாலும் அளவுதான். எனக்கு 2.25 மீட்டர் சட்டைக்கு போதும்னா 2.25 மீட்டர் தான் வாங்கணும். இல்லை என்கிட்ட பணம் இருக்குது, 56 மீட்டர் வாங்கி எனக்கு போட முடியுமா? 2.25 தான். காலையில் 3 இட்லி 4 இட்லி சாப்பிட முடியும்னா அவ்வளோதான். அவர் 6 இட்லி சாப்பிட்றாரு, அவர் 10 இட்லி சாப்பிட்றாரு, நான் 12 இட்லி சாப்பிடக்கூடாது. அளவுதான் அழகு, அளவுதான் இன்பம், அளவுதான் காலத்தை கூட்டி கொடுக்கும். ஆகையினாலே அளவுக்கு மீறியதாக எதுவாக இருந்தாலும் அதுதான் என்று சொன்னார். உலகம் பொல்லாத உலகம் என்ற எண்ணத்தோடு இருந்து பழகினால் எங்கும் நிம்மதியாக இருக்கலாம். முதியோர் இல்லங்கள் குறைவது நல்லது. இப்போ நம்முடைய அருமை தம்பிக்கு வாழ்த்துக்களை சொல்லி அடுத்தபடியாக இவருக்கு மறுப்பதற்கு பயன் மிகுந்தவனாகவே இருக்கின்ற என்று பேசுவதற்கு நம்முடைய அருமை தம்பி அழகப்பன் அவர் வருகிறார். எங்களுடைய ஆசானுக்கு வணக்கத்தை தெரிவித்து ஆரம்பிக்கிறேன். எல்லா ஆசானை விடையும் எங்கள் ஆசானம் ஒரு வித்தியாசமானவர். அது ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இப்போ கிளாஸ்க்குள்ளே போனோடனே இப்போ நீங்கள் சலசலன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே, அதே மாதிரி எங்கள் கிளாஸ்லேயும் சலசலன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஐயா எப்படி சொல்லுவாருன்னா, பேசற்க அப்படின்னுவார், பேசற்க அப்படின்னு சொல்லுவார், பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தையை ஐயாட்ட மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறமும் கேட்டதில்லை, முன்னாடியும் கேட்டது கிடையாது. அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த வார்த்தைகள். ஐயா பயன்படுத்தும் போது தமிழில் பேசும்போது ஆங்கில வார்த்தைகள் கலவாமலே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கிட்ட இருந்து தான் நானுமே நிறைய முறை தமிழில் பேசணும்னு நினைப்பேன். ஆனால் தோற்று போயிடுறேன், ஆங்கில வார்த்தைகள் வந்துடுது. இருந்தாலும் அப்படி பேசறக்குன்னு சொல்லும் போதே அவர் சைலண்டாக தான் சொல்லுவார். அதில் எல்லாருமே அமைதியாயிருவாங்க. அதாவது சத்தமெல்லாம் பேசாதீங்களா அப்படின்லாம் சொல்ல மாட்டார், பேசற்க அப்படின்னு வர எல்லாருமே அமைதியாயிருவாங்க. ஆனால் அப்படி ஐயா சத்தம் இல்லாமல் அமைதியாக சொல்கிற ஐயா பாட ஆரம்பிச்சிட்டாரு. கம்பராமாயணத்தெல்லாம் எடுத்துட்டாருன்னா அப்படியே பயங்கர ஹை பீச்சில் பாடுவார். எப்படி தான் அந்த வாய்ஸ் இப்போ வருதுன்னு தெரியாது. அவர் பாட்டு பாடுவார், எனக்கு இன்னும் நிற்கிது, இருந்தால் நான் பார்த்தான் பாடுறேன். ஆளு நடுந்துரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேலை நெடும்படை கண்டு விளங்கிற வில்லாலோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லொன்றோ, ஏழமை வேலன் இறந்துல நின்று ஏசாரோ அப்படின்னு அப்படி பாடு முடிப்பார். அவர் அந்த குகன் பாடுறத சொல்லி இது பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஐயா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாருன்னா, கம்பராயணமாக இருந்தாலும் சரி, வேற சிலப்பதிகார பாடலாக இருந்தாலும் எந்த பாடலாக இருந்தாலும் அப்படியே ஹை பீச்சில் போயிடுவார். அவர்கிட்ட படித்த மாணவர்களாக நாங்கள் முன்னாடி நானும் சாமிநாதன் எல்லாம் பேசுறது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ விஜய் ஆரம்பிக்கும் போது ஆரம்பித்தாங்க. தலைப்பு என்னன்னா, திரையிசை பாடல்கள் பயன்படுகிறதா பொழுதுபோக்கிருக்கான்னா, அவங்க பொழுதுபோக்கிருக்குன்னு நிறைய பாடல்களை சொல்லலாம், பழைய பாடல்களை பயன்படுத்தலாம். பழைய பாட்டிலையுமே அந்த மாதிரி இருக்கும். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி வந்துச்சு இப்போ வரல, முன்னாடி வந்துச்சு இப்போ வரல அப்படின்றாங்க. எதிர் வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவன் 15 வயசு தான் ஆகுது. அவன் உட்காந்து காலையில் உட்காந்து காலங்காத்தால் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்புறப்ப டியூஷன் போகிறோமா, அந்த நேரத்தில் பாட்டு கேட்பான். மயக்கமா கலக்கமா அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், திரையிசை பாடல்கள் பயன்படுதுன்னு பேசணும்ப்பா அப்படின்னு பேசியிருந்தேன். அப்படியா அங்கிள் இந்த பாட்டு எடுத்துக்கோங்க, மயக்கமா கலக்கமான்றான். ஏகப்பட்ட பாட்டை பாடுறான் அவன். போனால் போகட்டும் போடா அப்படி வெறும் தத்துவ பாட்டு, சோக பாட்டு எல்லாமே பார்த்தா பழைய பாட்டாக இருக்குது. நம்மளுக்கும் பிடிக்கும் அந்த பாட்டு. ஆனால் அந்த வயசு பையனும் கேட்குறான்னா அதை நம்ம யோசிக்கணும். பாட்டு எப்போ வந்தால் என்ன, நம்மளுக்கு பயன்படுதா இல்லையா, அதுதான். அப்புறம் திருமுருகனத்தை சொன்னார், படம் பேரில் டிராகன் வருது. திரைப்பட படங்கள் பேரை நம்ம இதை பற்றி பேசலாம், திரையிசை பாடல்களை பற்றி தான் பேசுகிறோம். அதே மாதிரி ஹை பீச்சில் வச்சுருக்காங்க, டெசிபல் அதிகமாக. அது அந்த பாட்டை போடுற டிஜே ஆப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த
ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க வந்து சத்தத்தை குறைச்சி வச்சிருக்கணும். அது அவங்க தவறு தான், மனித தவறு தான். அதுக்கும் திரைப்பட பாடல்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்புறம் சாமிநாதன் சொன்னார், நல்லா அருமையாக பண்ணார். அவர் வந்து இப்போ திருமங்கலத்தில் இறங்குறவர் வந்து தாண்டி போய் கன்னியாகுமரியில் இறங்கிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் காருக்குள்ளே ஏறி உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், காரை திறப்பார், காரை சாவி ஆன் பண்ணி பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் பாட்டு இல்லாமல் அவர் இயங்கவே மாட்டார். இப்போ நாங்கள் ஐயா கூட வரும்போது கூட அப்படி தான், பாட்டு வந்தோடனே வந்துடுது. ஒரு பாட்டு பாடுறாங்க காலமா பிபா, அது என்னன்னு தெரியலன்னா அது அரபி குத்து. அந்த பாட்டை அவங்க சொல்லி தான் போடுறாங்க, அது அரபி லாங்குவேஜில் வந்த பாட்டை. நீங்கள் அதை உட்காந்துட்டு புரியலன்னா புரியாது தான். தமிழ் பாட்டை எடுத்துட்டு நீங்கள் புரியலான்னு பார்க்கணும். அது ஒரு அரபி பாட்டு, அவங்க அரபி குத்துன்னு தான் போட்டிருக்காங்க. அரபி லாங்குவேஜில் வந்த பாடி நிறையா பாட்டில் வந்து பல்லவியில் வந்து பாடும்போது முதல்ல ஒரு ராகத்துக்காக வந்து ஒரு வார்த்தைகள் போடுவாங்க. முதல் 2 வரையும் கேட்டாலும் நல்லா இல்லை, முதல் 2 வரை நீங்கள் உள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து காலேஜ் படிக்கிறப்போ ஒரு குவிஸ் காம்படிஷனுக்கு வந்து சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் போயிருந்தோம். மதுரையிலேருந்து அருணாந்தர் காலேஜ் வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் போயிருந்தோம். அங்கே ஒரு குவிஸ் காம்படிஷனில் ஈவனாக எங்கள் டீமும் இன்னொரு பக்கத்தில் இருக்க டீமும் வந்து ஈவனாக பாயிண்ட் எடுத்திருக்கோம். சரி, டிசைடிங்காக இப்போ சூப்பர் ஓவர் மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்போம், அதில் ஆன்சர் யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் வின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2005 நடந்தது. 2000 ஒரு படம் வருது, இந்த தெனாலி படம் வருது. அதில் ஒரு பாட்டு வருது, சுவாசமேன்னு ஒரு பாட்டு வருது. அப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, துணைக்கோள் இல்லாத கிரகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, அந்த பாட்டு அடிக்கடி கேட்கறதுனால. நிலவு இல்லாத புதன் கிரகம் நானே, முழு நிலவாக என்னை சுற்ற வந்தாய் அப்படின்னு. அப்போ உடனே டக்குன்னு நான் புதன் கிரகம் சொல்லிட்டேன். உடனே அவன் ஆன்சர் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கப்பை கொடுத்துறாங்க. இதுதான் பயன்பாடுன்னு சொல்கிறது. அதாவது ஒவ்வொரு பாட்டு நம்ம கேட்குறோம்னா அதில் ஒரு வார்த்தை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு பயன்படுன்றதை பற்றி தான் பேசுகிறோம். இப்போ நான் வந்து எம்எஸ்சி படிக்கிறப்போ வந்து குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுப்பேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, 6th 7th 8th எல்லாரும் உட்கார வச்சுட்டு இலக்கணம் வந்து சொல்லிக் கொடுப்பான். அப்போ நான் சொல்லிக் கொடுக்கும்போது விஜய் சொன்னாங்க, என்ன தமிழா இது கேட்க முடியலன்ட்டு. நிறைய பாட்டு இருக்குமா, இலக்கணமே சொல்லிக் கொடுத்துருக்காங்க. சல ரெட்டை கிளவி தக 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 ரெட்டை கிளவி உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ, பிரித்து வைத்தால் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை, 2 அல்லோ 2 1 சொல்லிட்டு அதை சொல்லிட்டு இதுதான் ரெட்டை கிளவி. மழை வருது குடை கொண்டு வா அப்படின்னா அது அடுக்கு தொடர். அதாவது மழை வருதை வந்து 2ஆ பிரிச்சு பார்த்தாலும் பொருள் தரும். இது அடுக்கு தொடர் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் பாடம். ஐயாட்ட கற்றுக்கிட்டனால தான் இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஐயா, நீங்கள் நெடுநல் வாடை சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நெடிய நல்ல, அதாவது தலைவன் வந்து போருக்கு போயிடுறான், தலைவி வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க, தலைவனை பிரிஞ்சிருக்கோன்னு அவங்க சோகத்தில் இருக்காங்களா. ஆனால் தலைவன் வந்து போர் புரியணும்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்காராம். இந்த பாதிப்பு வந்து இசையமைப்பாளர், அந்த இயக்குனர் எல்லாத்துக்குமே இருக்கிறனால தான் அந்த இலக்கியங்களை எடுத்த பாடலாக கொண்டு வராங்க. அப்படிதான் இந்த தளபதி படத்தில் ஒரு பாட்டு மட்டும், ஒரே ஒரு சினாரியோ, அந்த பாட்டு மட்டுமே நெடுநல் வாடையை இது பண்ணி தான் தழுவிதான் வந்துச்சு. அப்போ அவங்க போருக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, காட்சி எடுத்திருப்பாங்க. இவங்க சோகத்தில் உட்காந்துருக்க மாதிரி, நான் உன்னை நீங்க மாட்டே நீங்கினால் அதில் சொல்லுவாங்க. இவங்க இங்கே இருந்துட்டு பாடுவாங்க, வாய்மொழி இந்த வார்த்தையாவும் மாறி போனால் நியாயமா பாய் விரித்த பாவை அப்படின்னு பாடுவாங்க. அதுக்கு அவரை அந்த இது சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நாங்களாம் இப்போ நான் ஆஃபீஸ் போகிறோம், இல்லை ஊருக்கு வந்துட்டேன், இப்போ ராஜிய வீட்டில் அங்கே சென்னையில் இருப்பாங்க, நாங்கள் மதுரைக்கு வந்துடுவேன், திருப்பி பஸ்ஸில் போகிறோம், இப்போ பாட்டு பயணத்தில் வரோம், இல்லை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க காட்டில் வேலை பார்த்துருப்பாங்கன்னா அப்போ ஒரு பாட்டு வரும், புனவனத்திலே பெட குயில் கூவையிலே உன்னுடைய வேதனைய நாரிஞ்சேன் அப்படின்னு. அதாவது புன்னவனத்தில் பெட்டை குயில் வந்து கூவுதான், அதாவது ஆண் குயிலை நோக்கி கூவிக்கிட்டு இருக்கு. அப்போ அக்டிவேஷன் வரும்போது நம்மளுக்கு வந்து ஞாபகம் வருதுன்னு அந்த பாட்டு வரீங்க. நீங்கள் யதார்த்தமாக கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து உடனே உங்களோட மனைவியோட ஞாபகம் வரும். அன்பு இருக்கும்போது அது கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அது மாதிரி நிறையா பாடல்கள் வந்து அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நிறையா பாடல்கள் இருந்திருக்கியா. இப்போ நீங்கள் கல்லூரிக்கு போனோன்னா எடுத்தோடனே பாட்டிங்கன்னு ஃபஸ்ட் எடுத்துகிட்டே முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபான்னு பாடுவாங்க. அப்புறம் ஃபேர்வெல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மனசே மனசில் பாரம் நேற்றைக்கு கண்ட கனவுகள் இன்றைக்கு உண்ட உணவுகள் எல்லாமே உறவோடு பரிமாறினோம் அப்படின்னு வரும். நட்பு மட்டும்தான் உறவு, எல்லாம் எதோ எதிர்பார்க்குது, நட்பு வந்து எதை எதிர்பார்க்கல அப்படின்னு நட்புக்கு வந்து இலக்கணமாக இருக்கு. அதே மாதிரி உறவுகளுக்கும் சொல்லியிருக்காங்க. என் மனைவிட்ட வந்து பாட்டு பாட சொன்னோன்னா ஒரு பாட்டு பாடுவாங்க காதில் வந்துட்டு, காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் விதியோடுதான்
விளையாடுவேன் அப்படின்னு பாட்டு பாடுவாங்க. அதாவது ஒரு அன்பை வெளிப்படுத்துறது கூட வீட்டுல இப்ப சாமிநாதமே இப்ப அந்த மாதிரி ஏதாவது பாட்டு பாடிட்டே தான் இருப்பார். அவரே சொல்லுவாரு, கவிதா வந்து கோவமா அவங்க திட்டிட்டு இருப்பாங்களா, இவர் ஏதாவது சேட்டை பண்ணிடுவாரு, கோவமா திட்டும் போது உடனே பாட்டு பாடி அவரு சமாளிப்பாரு. உடனே அவங்க அப்படியே மெர்மரைஸ் ஆயிருவாங்க. அப்ப நம்மளுக்கே ஒரு தேவைப்படுதுன்னா நம்ம ஒரு ஆயுதமாவே நீங்க பாட்டெல்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கீங்க. யாயும் யாயும் யாராகி வரும் அந்த பாட்டு வந்து நம்மளுக்கு மனப்பாட பாட்டா இருந்துச்சு. அந்த பாட்டு யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் செம்புல புயல் நீர் போல் அன்புடை நெஞ்சனம் கலந்தனவே கலந்தனவே. இப்படி இந்த பாட்டு நான் மனப்பாடம் பண்றப்ப புரியா அந்த பாடம் புரியாது. ஆனா இது வந்து ஒரு ஒரு இசை போட்டு திரையில கொண்டு வரும்போது நம்ம எவ்வளவு பாடல்கள், பாரதியார் பாடல்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு மனப்பாடமா இருக்கிறது காரணமே வந்து திரை இசையில வந்ததுனாலதான்யா. இந்த மாதிரி ஏகப்பட்ட பாட்டு சொல்லலாம். ஐயா அவரு நம்ம வைரமுத்து ஐயா வந்து ஒரு பாட்டு அடிக்கடி இந்த யாய்மை மாதிரி இந்த அற்றை திங்கள் அந்நிலவில் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய பாடல்கள் மணிரத்ன படங்கள் எல்லாம் அவர் வைரமுத்து எழுதியிருக்க பாடல்கள் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல இருந்து வார்த்தைகளை எடுத்து போட்டிருக்காங்க. அந்த பாட்டெல்லாம் கேட்காம அரபி குத்து ஏதாவது புரியாதது ஒரு ரைமிங்காக ஒரு மேலே வந்து ஒரு வார்த்தை போடுறதெல்லாம் எடுத்து வந்து இந்த பாட்டில் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நாக்கமுக்கனா மனுஷத்தானே அதில் ஒரு தோல் ஒரு கருத்தை சொல்றாங்க. அதுல இடையில நாக்கமுக்கான்னு இடையில சும்மா ராகத்துக்கு ஒரு இதை லாலான்னு வந்துன்னா லாலாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கறது வந்து ஒரு பிடிவாதத்துக்கு பேசுற மாதிரி இருக்கு. அதே மாதிரியே அந்த அதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த இப்ப சொன்னாத அரபிக்கு அந்த வர்த்தம் நானும் காதலிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு அர்த்தம் தரும். ஓமாகாசியான்னு ஒரு பாட்டு வருது இல்லையா, அது வந்து நான் உங்கள்கிட்ட விட்டு விடுகிறேன்னு அர்த்தம். அதாவது வேற ஒரு மொழிய வார்த்தைகளை இந்த ராகத்துக்கு இணைற மாதிரியா போட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரியான வார்த்தைகளை எடுத்து போடுறாங்க. நம்மளுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதை அந்த மொழியும் கத்துக்கலாம் இந்த வார்த்தைகள் மூலமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் நிறைவு செய்துக்கிறேன். மிக்க நன்றி.